பசுமையற்ற, தண்ணீரில்லாத இடமாகத் தோன்றினாலும் பாலைவனங்கள் பூமியின் மிகச் சிறப்பான பகுதிகளில் ஒன்றாக இருக்கின்றன. பலரும் பாலைவனங்களை வெறும் கானல் நிலமாக நினைத்தாலும் அதன் மேல் அடங்கியிருக்கும் மர்மங்கள், விலங்குகள், செடிகள், அவற்றின் வாழ்வு பற்றிய ஒவ்வொரு தகவலும் ஆச்சரியமளிக்கிறது. பாலைவனங்கள் என்பது நிலவளத்தில் அதிகப்படியான வெப்பம், மிகக் குறைந்த மழைப்பொழிவு, மண்ணின் நரம்பு போன்றவற்றின் காரணமாக உருவாகும் பகுதிகள். இவை சுமார் 33% பரப்பளவுக்கு பூமியில் உள்ளது. பல புவிப்பரப்புகளில் பல்வேறு வகையான பாலைவனங்கள் உள்ளன. பாலைவனத்தின் வகைகள். பூமியில் பல்வேறு வகையான பாலைவனங்கள் உள்ளன. சஹாரா பாலைவனம், தார் பாலைவனம், கோபி பாலைவனம் என ஒவ்வொன்றும் ஒரு தனித்தன்மையுடன் விளங்குகின்றன. தார் பாலைவனம் இந்தியாவைச் சுற்றியிருக்க சஹாரா உலகின் மிகப்பெரிய பாலைவனமாகும். பாலைவன விலங்குகள். பாலைவனத்தில் தண்ணீர் இல்லாத போதும் அங்கே பல விலங்குகள் அத்தனை கஷ்டங்களையும் சமாளித்து வாழ்கின்றன. ஒட்டகம், மிருகங்கள், பாம்புகள் இவற்றின் வாழ்க்கை முறைகள் அவற்றின் தனித்துவத்தை காட்டுகிறது. பாலைவன தாவரங்கள். பாலைவனத்தில் செடிகள் எப்படி வாழ முடியும்? இந்த செடிகள் தண்ணீரை சேமிக்கும் தன்மையுடன் தங்களை வளர்த்துக் கொள்கின்றன. குறிப்பாக சவுக்கொடி செடிகள் மற்றும் காக்டஸ் போன்ற தாவரங்கள் இவற்றில் முக்கியமானவை. மனிதர்கள் மற்றும் பாலைவனம். பாலைவனங்களில் வாழும் பழங்குடி மக்கள், அவர்களின் வாழ்க்கை முறைகள் வியக்க வைக்கும். பாலைவனங்களில் நீரே பொக்கிஷமாக கருதப்படுகிறது. பாலைவன நகரங்களும் பண்டைய காலங்களில் இருந்த உலக வர்த்தக மையமாக விளங்கிய கதைகள் ஆச்சரியமாக இருக்கும். பாலைவனத்தின் அழகு. பாலைவனத்தின் மாலை காட்சி, ஒளிரும் நட்சத்திரங்கள், கால் சிற்பங்கள் போன்றவை பாலைவனத்தின் மௌன அழகை வெளிப்படுத்துகிறது. இதனாலே பல சுற்றுலா பயணிகள் பாலைவனங்களுக்குச் செல்வது திகைப்பை அளிக்கின்றது. பாலைவனத்தில் பறிபோகும் கப்பல்கள், காணாமல் போன தொலைத்தொடர்புகள், கானல் நீர் போன்றவை பல மர்மங்களை திரவியமாக்குகின்றன. பாலைவனங்கள் வெறும் மணலாலும் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை, மாஸ்டர் பீஸ்.